வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஃபோட்டோஷாப்பை பற்றி. ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன செய்யலாம், ஃபோட்டோஷாப்பை எப்படி பழகிறது, எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் செய்கிற விஷயங்கள் பிரிண்டிங்னா ஃபோட்டோ பிரிண்டிங், பேனர், விசிட்டிங் கார்டு, அப்படி எல்லா பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அடிப்படையாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர்னால் அது ஃபோட்டோஷாப் தான். மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. மற்றது இலாஸ்ட்ரேட்டர், கொரல்ட்ரோ அது இதுன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டிசைனிங்க்கு மேக்ஸிமம் வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர்னால் அது ஃபோட்டோஷாப் தான். அந்த ஃபோட்டோஷாப் தான் அடிப்படை. எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி அதை பழகிறது, அதை எப்படி படிக்கிறதுன்றதை பற்றி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதை சாஃப்ட்வேரில் ஆரம்ப இதுகள் எப்படி அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்கிறது அப்படின்றத நாங்கள் இனி ஒவ்வொரு பார்ட் ஒன்று படிப்போம். முதல் ஃபோட்டோஷாப். நான் ஃபோட்டோஷாப் சிசி யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சிசியை பற்றி சொல்லித்தரேன். முதல் ஃபோட்டோஷாப்பில் ஃபைலுக்கு போய் நியூ கண்ட்ரோல். இதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஒரு விசிட்டிங் கார்டோ ஒரு பேனரோ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாலும் முதல்ல நாங்கள் அதுக்கு சைஸ் ஒன்று இருக்கோம். இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் செய்கிறேன்னு சொன்னால் ஃபோட்டோட சைஸ் 4x6, 4x6. அதை 4x6 அந்த சைஸுக்குள்ளே தான் நாங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஃபோட்டோஸை இது பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி இது பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைஸ் மாத்திர இதுகள் இருக்குது. இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் இருக்குது. நான் 4x6ன்னு சொல்லி ஃபோட்டோ சைஸ் சொன்னது இன்ச்சஸில் மாற்றி போட்டு 4x6, 4x6. நான் உயரம் 6 ஆகும், அகலம் 6 ஆகும். சாரி உயரம் 4 ஆகும், அகலம் 4 ஆகும், உயரம் 6 ஆகும் வரும். இதில் ரெசுலேஷன் ஒன்று இருக்குது. இந்த ரெசுலேஷன் கொடுக்கறது நாங்கள் எங்களோட ஃபோட்டோஸ் கிளியராக வர்றதுக்கு, அவுட்புட் எவ்வளோ கிளியராக வரணும், நாங்கள் செய்கிற ஒர்க்கோட ஃபினிஷிங் எவ்வளோ கிளியராக வரணுன்றதுக்காக தான் இதில் ரெசுலேஷன் கொடுக்குறது. இது 300. இப்போ ஃபோட்டோ சைஸ் சின்ன வேலைகளுக்கு 300 ரெசுலேஷன் கொடுக்குறது. இப்போ அடி இதுகள் ஃபீட் சைட்ஸில் பேனருகள் பெரிய வேலைகள் செய்யக்குள்ள 300 ரெசுலேஷன் கொடுத்தா எந்த பெரிய கம்ப்யூட்டராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறது ஸ்லோவாகும். ஸ்பீடாக சப்போர்ட் பண்ணாது. எங்களுக்கு தேவையான ஸ்பீட் இது கம்ப்யூட்டர் கொடுக்காது. அதனால் சின்ன வேலைகளுக்கு ரெசுலேஷன் கூடவாகும். பெரிய அடிக்கணக்கான பேனர்கள் செய்யக்குள்ள 72, 100 அப்படி 72, 100 அப்படின்ற ரெசுலேஷன் கொடுக்கறது மிக நல்லது. இப்போ இதில் நாங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஃபோட்டோ நாங்கள் ஏற்கனவே ஒரு கேமராவில் கேப்சர் பண்ணியோ இல்லைன்னு சொன்னால் என்னவாது இது பண்ணி கம்ப்யூட்டரில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். எப்படியாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோவை நாங்கள் எப்படி எடுக்கிறோன்னு சொன்னால் கண்ட்ரோலோட அப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன்டும் கொடுக்கலாம். கண்ட்ரோலோட ஓன்றது ஷார்ட்கட். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், நடிகையில் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதுதான் இந்த ஃபோட்டோவை நான் 4x6, 4x6க்கு செய்ய போகிறேன். இந்த ஃபோட்டோ இருக்குது ஒரிஜினலாக 9.51க்கு 10.667 இன்ச்சஸுக்கு ஹைட்டும் உயரமும் இருக்குது. இப்போ நாங்கள் இதை 4x6க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இந்த ஃபோட்டோவை எடுத்து 2 வழி இருக்குது. இது இப்படியே இழுத்து இப்படி போட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டரில் கீபோர்ட் ஷார்ட்கட் தெரியணும்னா கண்ட்ரோலோட A கொடுத்தா ஆல் செலக்ட் ஆகிரும். அதை கண்ட்ரோலோட எக்ஸால் இது பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். இந்த ஃபோட்டோ கட் ஆகி போன பிறகு நாங்கள் 4x6க்கு கண்ட்ரோலோட V கொடுத்தா பேஸ்ட், கண்ட்ரோல் X கட், கண்ட்ரோலோட V பேஸ்ட், கண்ட்ரோலோட T கொடுத்து
கொடுத்தா இப்படி அந்த அரோ மார்க் கொண்டு வரும். அது நாங்கள் பெருசாக்குறது சின்னதாக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கண்ட்ரோலோட 4/6க்கு இந்த ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதை நாங்கள் வந்து லென்ஸில் மற்ற பக்கம் மாதிரியும் இது பண்ணலாம். அப்படின்னா நாங்கள் இந்த இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இமேஜுக்கு போய் இமேஜஸ் ரொட்டேட்டுக்கு போய் 90 இது கொடுத்தா திரும்பிடும். நாங்கள் இப்போ இந்த லேயரை மற்ற பக்கம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட T கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி 90 இது கொடுத்தா ரொட்டேட் ஆகிரும். இப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்படி தான் இந்த ஒரு பிக்சர்ஸை ஒரு சைஸுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறது. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ.